வெல்கம் டு மை சேனல். ஸ்டெத்தஸ்கோப் இஸ் அவர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபிசிக்ஸில் லா ஆஃப் மோஷன் இந்த சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் நீட்டுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். வாங்க இந்த சாப்டர் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா ஆஃப் மோஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபோர்ஸுன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, புஷ் ஆர் புல். நம்ம செய்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் செய்வோம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், காசஸ் ஆஃப் மோஷன். ஒரு மூவிங் எப்போயுமே ஒரு ஃபோர்ஸ்னால தான் நடக்கும். இப்போ நம்ம கையை இங்கேருந்து அந்த பக்கம் நகர்த்துறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் கை நகருது. ஒரு டோரை நம்ம க்ளோஸ் பண்ணுறோனாலும் அங்கேயும் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ மூவிங் காஸ் பண்ணுறது ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இனர்ஷியா சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனை தான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் இதை பார்த்துக்கோங்க. சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், இதை தான் இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். எ மேன் இன் பஸ் சடன்லி பிரேக்ஸ், சடன்லி கார் டர்ன்ஸ் லெஃப்ட். இப்போல்லாம் இனர்ஷியா நம்மளுக்கு நடக்கும். இப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறது டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆகும். இப்போ மேன் பஸ்ஸில் போயிட்டுருக்கான்னா அவன் ஸ்ட்ரைட்டாக ஒரே பொசிஷனில் ஸ்டேட்டாக தான் போயிட்டுருப்பான். சடன்லி பிரேக்ஸ் போடுறப்போ அவன் அவனோட பாடி ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஃப்ரண்ட்டில் போகும் இல்லையா, அதை தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இனர்ஷியா மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அட் ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன். அட் ரெஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் சேஞ்சஸ், அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும். மூவிங் அந்த ஆப்ஷன் மூவிங்கில் தான் இருக்கும், பட் ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை சேஞ்சஸ் பண்ணும் ஸ்டேட்லேருந்து. டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இங்கே ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இதோட ஒரிஜினல் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கும். அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நடந்ததுலேருந்து இப்போ சம்திங் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹையர் தென் திஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் அதே பால் திஸ் டைரக்ஷனில் மூமெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இதை தான் சொல்லியிருக்காங்க தேர்டில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வில் பி அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வில் பி ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன், வில் பி இன் மோஷன் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆகாத வரைக்குமே அது அதோட ஒர்க்கை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நியூட்டன் செகண்ட் லாவை பார்க்குறக்கு முன்னாடி நம்மளுக்கு இம்பல்ஸ்னால் என்னென்னு தெரியணும். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிக்கல், அந்த மொமெண்டமை சேஞ்ச் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல், கார் மூவ்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். கார் அந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து மூவ் ஆகுது இல்லைங்களா, அதை ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல். இப்போ அதில் V இன்க்ரீஸ் ஆச்சுன்னா P இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ், தென் இம்பல்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? மொமெண்டம் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ், தென் இம்பல்ஸ் ஆக்ட். இம்பல்ஸோடது பாருங்கள், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் P சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா FT நம்மளுக்கு தெரியும், அப்போ F del T. Force and time graph given area are denoted as impulse. Force and time graphல given ஏரியாவில் அந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதுதான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, then we are going to see Newton's second law, that the rate of change in momentum per time is directly proportional to force external. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட் லாவோட ஃபார்முலா.
பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி. வெரி ஸ்மால் சேஞ்சஸ் தான் இங்கே இருக்கும். எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. இஃப் டிபி பை டிடி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0ன்றப்ப தான் இம்பல்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து ஆக்ட் ஆகும். பார்த்துக்கோங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப இம்பல்ஸ் ஆக்ட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆக்ட் ஆகும். Then we are going to see conservation of linear momentum. Conservation of linear momentum, force external dp by dt is equal to 0. The momentum system வந்துட்டு conserved. ஓகேங்களா. Conservation of linear momentum, momentum system is conserved. So del p vector is equal to 0. Then pi வெக்டார் இப்போ வந்து ஈக்குவல் டு கன்சர்வ்டுன்றப்ப ஈக்குவல் டு 0ன்றப்போ நம்மளுக்கு எப்பவுமே காமனாக தெரியும். இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். ஓகேங்களா. இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். m1 u1 வெக்டார் ப்ளஸ் m2 u2 வெக்டார் இஸ் எட்ஸெட்ரா mn un வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m1 v1 வெக்டார் ப்ளஸ் m2 v2 வெக்டார், இந்த மாதிரி எட்ஸெட்ரா. சம்மில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் இது தெளிவாக புரியும். சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேங்களா. தென் we are going to see the types of forces. ஃபோர்ஸஸோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். நார்மல், டென்ஷன், சூடோ, ஃப்ரிக்ஷன், எலாஸ்டிக், கிராவிடேஷ்னல், இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம இந்த 4 நார்மல், டென்ஷன், சியூடோ, ஃப்ரிக்ஷன் இதை பற்றிலாம் நம்ம இங்கே பார்ப்போம். கிராவிடேஷ்னல் வந்துட்டு தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. அண்ட் எலாஸ்டிக்கும் அடுத்து வர சாப்டர்ஸில் பார்க்கலாம். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது இந்த 4 ஃபோர்ஸஸை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா நார்மல் ரியாக்ஷன். நார்மல் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியணும். நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இந்த கீழே இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸில் பிளேஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக போகிற இந்த லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்னன்னு சொல்லுவோம். அதாவது நார்மல் ஃபோர்ஸ். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், perpendicular component of the force to the surface in contact is normal reaction. அதாவது normal force. Reaction force to the action. ஓகேங்களா. Free body diagram. Free body diagram is most important for every calculations. Okay. தென் ஃபஸ்ட்டு வந்துட்டு அது எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்னென்னு பார்க்கலாம். ரெப்ரசன்ட்ஸ் ஆல் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கல். இப்போது ஒரு பார்ட்டிக்கல் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு இது வந்து சர்ஃபேஸ், இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கலுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா, மேலே வந்துட்டு ஒரு எலாஸ்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம் இல்லையா, அது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட்ஸ் ஆல் ஃபோர்ஸஸ் ஆன் த பார்ட்டிக்கல். அந்த ஃபோர்ஸஸ், அந்த பார்ட்டிக்கலில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லா ஃபோர்ஸுமே வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஹெல்ப் அஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சால்விங் த மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அது வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்சர்வர் பொசிஷன் மேட்டர்ஸ் இன் இட். அப்சர்வர், இப்போது இந்த ஒரு இப்போ இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த அப்சர்வர் வந்துட்டு அது எப்படி பார்க்குறாரு அப்படின்றது வந்துட்டு மெயின் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. தென் டென்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நார்மல்னால் பார்த்துக்கோங்க. நார்மல்னால் காமனாகவே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். த ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறது தான் நம்ம நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். தென் வி ஆர் கோயிங் டு see the tension. டென்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, a pull exerted by rope
string or chain. ஒரு புல் கொடுக்குறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சோ இல்லை ரோப் வச்சோ இல்லை செயின் வச்சோ அந்த புல் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல்னால் என்னன்னு தெரியும், த சர்ஃபேஸ் ப்ரெசன்ட் அட் த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது வந்துட்டு நார்மல். ஓகேங்களா. டென்ஷன் அப்படின்னா ஒரு புல்லிங் ஃபோர்ஸ், இப்போது எந்த இடத்துலேருந்து புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு தான் வந்துட்டு டென்ஷனை சொல்லும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு மேலே சர்ஃபேஸ் இருக்குது, சர்ஃபேஸ் கீழே ஒரு ரோப்புன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோப்பில் வந்து ஒரு மாஸ் இருக்குது. மாஸில் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை அது வந்துட்டு இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கும். தென் அது ரோப்பில் அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த டைரெக்ஷனில் நோக்கி போகிறது தான் வந்துட்டு என்னென்னா டென்ஷன். டென்ஷன் வந்துட்டு ஈக்குவல் டு எம்ஜி. ஓகேங்களா. எப்போயுமே டென்ஷன் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஆக்சலரேஷன் வந்துட்டு 0 பிகாஸ் தீஸ் ஆர் ஈக்குவல். ஸோ வந்துட்டு ஆக்சலரேஷன் 0. டென்ஷன்னா புல்லிங் ஃபோர்ஸ்னு தெரியும், அது ரெண்டாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரோப்ஸ் ஹேவிங் மாசஸ், அந்த ரோப்ஸ்க்கு வந்துட்டு தனி மாசஸ் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், மாஸ்லெஸ் ரோப்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரோப்ஸ் ஹேவிங் மாசஸ் அப்படின்னா எம்மு. ஓகேங்களா. இது வந்துட்டு எம்மு. இங்கே வந்துட்டு ஏபிசி அப்படின்ட்டு 3 பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டென்ஷன் அட் ஈச் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் இருக்க ஈச் டென்ஷன், ஏன்னா வந்துட்டு அதுக்கு வந்து மாஸ் இருக்கிறப்போ ஈச் டென்ஷன் பாயிண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரோப்ஸ் ஹேவ் மாசஸ், ஈச் டென்ஷன் பாயிண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் தட் சேம் ரோப். ஓகேங்களா. இப்போ மாஸ்லெஸ் ரோப்ஸ் அப்படின்னா அதில் டென்ஷன் அட் ஈச் பாயிண்ட் இஸ் சேம். மாஸ்லெஸ், அதுக்கு வந்துட்டு அந்த ரோப்புக்கு மாஸ் இல்லை அப்படின்னா ஈச் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லேயுமே இருக்கிற டென்ஷனும் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ரோப்ஸ் வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்குன்னா அது ஃபிக்ஸ்டாக இருக்கா இல்லை மூவபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நோட் பண்ணி தான் நம்ம கால்குலேஷனுக்குள்ளேயே போக முடியும். தென் we are going to see the types of density. டென்சிட்டியோட டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி, தென் சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி, தென் வால்யூம் மாஸ் டென்சிட்டி. ஃபஸ்ட்டு லீனியர் மாஸ் டென்சிட்டிக்கு lambda is equal to m by L. ஓகேங்களா. தென் சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டென்சிட்டி இஸ் வந்துட்டு pi is equal to m by A. தென் வால்யூம் மாஸ் டென்சிட்டி rho is equal to m by V. ஓகேங்களா. இதில் ஸ்மாலாக எடுக்கிறப்போ dm by A அண்ட் dm by V அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்க்குறது என்னென்னா, ஃபார் ஸ்ட்ரிங் வித் மாசஸ், ஒரு ஸ்ட்ரிங்கில் மாஸ் இருக்கிறப்போ அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்கள். யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு மாஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா. லாம்டாவோடது நம்மளுக்கு தெரியும் எம் பை எல் அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு நம்ம எம் பை யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம், பிகாஸ் இனிஷியல் வெலாசிட்டி அந்த இதை மீன் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு மைனஸ் இஸ் dm by du, ஏன்னா அது ரொம்ப ஸ்மாலுன்றனால dm by du அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு m1 இருக்குது, dm by duன்னு எடுத்துக்கிறோம். these are okay. தென் இங்கே வந்து m1 இங்கே இருக்குது, m2 இங்கே இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் எல். அப்போ நம்ம m1க்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இப்போ இது l மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு டென்ஷன் வந்துட்டு இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போது சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma net. சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma net. ஃபஸ்ட்டு m1க்கு பார்த்தோம் அப்படின்னா m1a இஸ் ஈக்குவல் டு f மைனஸ் டி. m1a இஸ் ஈக்குவல் டு f மைனஸ் டி. ஓகேங்களா. இப்படி தான் நம்ம எப்பயுமே எழுதுவோம், இது பார்த்துக்கோங்க. m1a இஸ் ஈக்குவல் டு f மைனஸ் டி. அண்ட் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா m2a இஸ் ஈக்குவல் டு, இதில் டி மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, ஸோ டி. ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா.
அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு டி மட்டும்தான் இருக்கும். ஸோ டி ஈக்குவேஷன் 1 கிடச்சிருச்சு, நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 கிடச்சிருச்சு. தென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதில் வந்துட்டு m1/x இஸ் ஈக்குவல் டு m2/lx. எல்லோட வேல்யூவை சப்மிட் பண்ணோம்னா லென்த்தோட வேல்யூ, இதுக்கு எக்ஸு இதுக்கு l - x. லாம்டா இஸ் ஈக்குவல் டு m/l. இப்போ m1க்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா mx/l. தென் m2க்கு பார்த்தோன்னா m into l - x டிவைடட் பை l. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு m1ஓட வேல்யூ m2ஓட வேல்யூ எப்படி கிடச்சிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. தென் we are going to t-ஓட வேல்யூ. t is equal to m2a. அப்போ m2aன்றப்போ m2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இன்ட்டு a. aயோட வேல்யூ வந்துட்டு f/m. f is equal to m தெரியும் இல்லையா, அதை அப்படியே ஆல்டர்னேட்டிவ் பண்ணி எழுதியிருக்கோம். Then we cancel, we have tension value t is equal to l - x divided by l into force. Okay. Uniform mass distribution related sum கேட்குறப்போ இதுதான் அதோட ஃபார்முலா. Then we are going to see Lam's theorem. Lam's theoremல system should be in equilibrium. System வந்துட்டு equilibrium பொசிஷனில் இருக்கும். only 3 forces only acted. இப்போ இது மிட் பாயிண்ட் அப்படின்னா F1, F2, F3 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. F1க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆல்ஃபா, இதுக்கு ஆப்போசிட் பீட்டா, அண்ட் தீஸ் ஆப்போசிட் இஸ் எல்எஸ் காமா. F1/sin alpha is equal to F2/sin beta is equal to F3/sin gamma. ஓகேங்களா? இது வந்து லாமஸ் தியரமோட காமன் ஃபார்முலா. Then we are going to see constraint relations. கான்ஸ்டன்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ் ஆஸ் பிகாஸ் ஆஃப் அனதர். கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் மூவபிள் புல்லேஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு புல்லேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி இங்கே புல்லே இருக்குது, இப்படி 2 கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு இதோட மூமெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 4 kg வச்சுருக்கோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு 6 kg வச்சுருக்கோம் அப்படின்னா, இதுதான் கீழே மூவ் ஆகிட்ருக்கும். இது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு அனதர், இதை தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே மூவபிள் பிளேஸில் மோஸ்ட்லி நடக்கும். மெத்தட்ஸ் பாருங்கள். ஒர்க் டன் பை டென்ஷன், ஜெனரல் கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ், வெட்ஜ் கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒர்க் டன் பை டென்ஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இது வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே எம் இருக்குது, இது இங்கேருந்து இப்படி அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 2m இருக்குது. டென்ஷன் வந்துட்டு இதுக்கு இப்படி ஆக்ட் ஆகுது, இதுக்கும் இப்படி ஆக்ட் ஆகுது. A2 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, தென் A1 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இந்த புள்ளி வந்துட்டு மூவபிள். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு FBD வரையலாம். FBD மீன்ஸ் நம்ம இங்கே படித்தோம் இல்லைங்களா, ஃப்ரீ பாடி டயக்ராம், அதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வரைஞ்சிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2mக்கு வரைஞ்சிருக்கோம். 2m அப்படின்றது வந்துட்டு அதோட டென்ஷன் வந்துட்டு 2 டென்ஷன் இருக்குது, TTன்னு. ஸோ 2Tன்னு போட்டுக்கிறோம் நம்ம. இது வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்றனால இது dx1ன்னு வச்சுக்கிறோம் நம்ம. இது வந்து கொஞ்சம் இந்த புள்ளை மூமெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஸோ அதை dx1ன்னு எடுத்துக்கிறோம். அதே சேம் m1க்கு எடுத்தோன்னா m1ல் வந்துட்டு டென்ஷன் போட்டு தான் இப்படி ஆகுது. டென்ஷன் வந்து என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டென்ஷன்னா எனி புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்டை தான் டென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ டென்ஷன் வந்துட்டு அதை பார்த்தோன்னா இந்த டைரெக்ஷனில் தான் இங்கே டென்ஷன் இருக்குது. ஸோ திஸ் டைரெக்ஷன் டென்ஷன்ஸு மூமெண்ட் வந்துட்டு இப்படி இருக்கனால dx2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒர்க் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், -2t dx1 + t dx2. ஓகேங்களா? I is equal to 0. இந்த 2 டென்ஷனையும் ஆட் பண்ணுறப்ப is equal to 0. ஸோ நம்ம இதை ஆப்போசிட் கொண்டு போனோன்னா அதை கேன்சல் பண்ணோன்னா 2 dx1 is equal to dx2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது.
இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு எது கிடைக்கும்னா எப்போயுமே டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஆக்சலரேஷன் வந்துட்டு 2a1 இஸ் ஈக்குவல் டு a2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த இதை பேஸ் பண்ணி தான் நிறையா சம்ஸ் வந்து போடும். ஓகேங்களா? தென் we are going to see புள்ளைய ஷார்ட்கட்ஸ். புள்ளைய வச்சு ஷார்ட்கட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது ஒரு புள்ளைய அட்டாச் ஆகிருக்கு. இங்கே வந்து v இருக்குது, இங்கே வந்து v1 இருக்குது, இங்கே v2 இருக்குது. அப்போ வியோட வேல்யூ வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி /2. அதே தான் ஆக்சலரேஷனுக்கும். அதே மாதிரி சைன் கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா இது i கேப், இது j கேப், minus i cap minus j cap, இதையும் பார்த்துக்கோங்க. தென் we are going to see this type of place. இப்போ வந்து இதில் ஒரு புள்ளி அட்டாச் ஆகிருக்கு. புள்ளியில் 2 மாசஸ் இருக்குது. இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. இது வந்து θ1 ட்ரையாங்கிளில் இருக்குது, θ2 ட்ரையாங்கிளில் இருக்குது. ரெண்டும் வந்துட்டு வெலாசிட்டி திஸ் டைரக்ஷனில் இருக்குது. The component of velocity that lies along the string is same. Component of velocity அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வெலாசிட்டி வந்துட்டு சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ v1 cos θ1 இஸ் ஈக்குவல் டு v2 cos θ2. தீட்டா மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ v1 by v2 இஸ் ஈக்குவல் டு cos θ2 டிவைட் பை cos θ1. தென் we are going to see இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தது ஒர்க் டன் பை டென்ஷன் அண்ட் ஜெனரல் கான்ஸ்டன்ட்க்கும் இந்த சேமே தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் கான்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே XYன்னு 2 டைரக்ஷன் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இப்படி 2 மாசஸ் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மூமெண்ட் வந்து பாருங்கள், இப்படி இங்கே மூமெண்ட் நடக்கிறதுனால இது போய் கீழே அட்டாச் ஆகி இதோட மூமெண்ட் வந்துட்டு இப்படி அப்வர்டில் நடக்குது. ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் சம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தே ஆர் நாட் லீவிங் கான்டாக்ட் வித் ஈச் அதர். கான்டாக்டாக இருக்காது. தே ஆர் நாட் லீவிங் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஆஃப் காம்போனன்ட் தட் லை பெர்பெண்டிகுலர் டு கான்டாக்ட் சர்ஃபேசஸ் இஸ் 0. ஓகே, தென் திஸ் வந்துட்டு இப்படி மூவ் பண்ணுறப்போ அதோட a2 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. தென் a1 வந்துட்டு மூவிங் அப்வர்ட்ஸ். a1 cos θ is equal to a2 sin θ. அப்போ a1 is equal to a2 tan θ. அப்போ a1 by a2 is equal to tan θ நம்மளுக்கு கிடைக்குது. tan θோட வேல்யூ வந்து 37 டிகிரி. அப்போ அதை அப்ளை பண்ணோன்னா 3/4 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. வெஜ் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா சியூடோ ஃபோர்ஸ். சியூடோ ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபிக்ஷியஸ் ஃபோர்ஸ். இது வந்து நெவர் எக்ஸர்டட். ஆல் நியூட்டன்ஸ் லா ஆர் ஒன்லி அப்ளிகபிள் இன் இனர்ஷியல் ஃப்ரேம். எல்லா நியூட்டன்ஸ் லாவுமே இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? தென் நம்ம இதோட அனலைசஸ் பார்க்கலாம். டு அப்ளை நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இன் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் சூடோ ஃபோர்ஸஸ் நீடட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணணும் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்லனாலே சூடோ ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். F pseudo is equal to ma mass of object a of frame. ஓகேங்களா? இது வந்துட்டு எப்போயுமே F pseudoவில் அப்ளை பண்ணுறது. a frame is applied in reverse direction to object. இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் டு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட ரிவர்ஸ் டைரக்ஷன். தென் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் ஆன் கிரவுண்ட், அந்த அப்சர்வர் வந்துட்டு கிரவுண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா t is equal to ma minus mg. அதுவே அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு லிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த லிஃப்ட்டில் வந்து மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆக்சலரேஷன் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும், கிராவிட்டி வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, மூமெண்ட் இஸ் டன் பை திஸ் மெத்தட். அப்போ t is equal to ma minus mg அப்படின்னு நம்ம போட்டுருவோம். தென் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் இன் லிஃப்ட், இப்போ வந்துட்டு அப்சர்வர் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம இப்படி பார்த்து போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போது அதுவே அந்த அப்சர்வர் வந்துட்டு இன்சைட் த லிஃப்ட் இங்கே இருக்கார் அந்த அப்சர்வர் அப்படின்றப்போ
அப்போ வந்து T is equal to mg மட்டும்தான். அப்சர்வருக்கு வந்து கிராவிடேஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் சம்ஸில் கேட்குறப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. தென் we are going to see the frictional force. frictional force அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். It always opposes the relative motion between two contact surfaces. இப்போது ஃப்ரிக்ஷன்லெஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸஸ், ஒரு ஸ்மூத் மாஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்து அப்படின்னா அது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ். இப்போது அதுவே அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஃப்ரிக்ஷனலாக இப்படி கிராக்காக ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அதோட மூமெண்ட் வந்துட்டு ரிலேட்டிவ் மோஷன். இட் ஆல்வேஸ் ஆப்போசிட்ஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ கான்டாக்ட் சர்ஃபேஸஸ். அது இருக்கும் டூ கான்டாக்ட் சர்ஃபேஸ்குள்ளேயும் ஈஸியாக அந்த மூமெண்ட் இருக்காது, சம் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நடக்கிறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் இன்டர்லாக்கிங் பிட்வீன் டூ கான்டாக்ட் சர்ஃபேஸஸ். ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ்குள்ளேயும் ஒரு இன்டர்லாக்கிங் நடக்கும் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜஸ். Friction is always opposing the relative forces in the surface. Relative forces in the surfaceக்கு எப்போயுமே ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இங்கே கிராஃப் பாருங்கள், இது வந்து மாஸு, இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நார்மல், இங்கே நடக்கிறது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு பிஃபோர் லிமிட்டில் இருக்கும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும், தென் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டன். ஃபஸ்ட்டு த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு பாருங்கள், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் μs, Fr is equal to frictional force is equal to μkn. ஓகேங்களா, μkn வந்துட்டு is always less than μs. kinetic energy is never exerted. kinetic energy வந்துட்டு இங்கே எக்ஸர்டடே ஆகாது. then we are going to see circular motion. circular motion அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, according to second law, Fc is equal to mb square divided by r. சர்க்குலர் மோஷனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், mb square divided by r. motion of a car on a level road, the weight of the car, ஒரு லெவல் ரோடில் வந்துட்டு கார் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா the weight of the car வந்துட்டு mgன்னு சொல்லுவோம், நார்மல் ரியாக்ஷன் வந்துட்டு என்னன்னு டினோட் பண்ணுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எஃப்னு டினோட் பண்ணுவோம். தென் நம்ம சம் பார்க்கலாம் பாருங்கள். நோ ஆக்சலரேஷன் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் நோ ஆக்சலரேஷன் வந்து இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ரோடில் ஒரு கார் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போது வந்துட்டு ஒரு லெவல் ரோடில் ஒரு கார் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதோட நார்மல் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும், எம்ஜி வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ n minus mg is equal to 0 அப்படின்னு mg நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தெரியும், F is equal to mb square divided by r. இது வந்துட்டு less than r μsn. ஓகேங்களா, இப்போது v square less than r μs rn divided by m. அது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஸோ n is equal to mg நம்மளுக்கு தெரியும், அதை இங்கே அப்ளை பண்ணோன்னா μs rg அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. திஸ் வேல்யூஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். இப்போ வந்துட்டு லெவல்டு ரோடில் வந்து கார் மூமெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வி ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸில் வரும். மோஷன் ஆஃப் அ காரான பேங்க்டு ரோடில் இருக்கப்போ n cos theta is equal to mg plus f sin theta. அதே மாதிரி fbd போட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது என்ன, அந்த டயக்ராம் போட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி போட்டு நீங்கள் இந்த வேல்யூ எழுதிடலாம். The centripetal force is provided by the horizontal components of n and f. centripetal force வந்துட்டு horizontal components of n and f வந்து denote பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ n sin theta plus f cos theta is equal to mv squared by r. f is equal to μs n தெரியும்.
நம்மளுக்கு ஈக்குவேஷன் 3 in 1. இந்த 3 வந்துட்டு இந்த 1ல் அப்ளை பண்ணணும், தென் 3 வந்து 2ல் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு 2 வேல்யூஸ் கிடைக்குது. இப்போது என்னோட வேல்யூ வந்துட்டு mg/cos θ மைனஸ் μs sin θ அப்படின்னு இருக்குது. ஸோ என்னோட வேல்யூவை இங்கே நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூவில் என்னோடய வேல்யூ வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதை கேன்சல் பண்ணி கொண்டு வரப்போ Vmaxோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கிறப்போ வெலாசிட்டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இஃப் வந்துட்டு μs வந்துட்டு 0 அப்படின்னு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா தென் அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு எவ்வளோவா இருக்கும்னா √rg tan θ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.